ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்லேயே சும்மா சில்லுன்னு ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்லாங்க. அதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் தான். ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க்கும். 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீமு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். 400 கிராம் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பொருளை வச்சு நம்ம வீட்டில் சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நமக்கு க்ரீம் சீக்கிரமாக திக்காகணுன்றதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கட்டியும் ஐஸ் தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம விப்பிங் பண்ணுற பவுலை வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அப்புறமா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம கீழே ஐஸ் வச்சுட்டு மேலே இந்த பவுலில் அடிக்கும்போது நமக்கு க்ரீம் சீக்கிரமாகவே திக்காயிடும். ரொம்ப நாள் நம்ம அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மிஷின்லாம் இல்லாமல் ஒரு விப்பர் கொண்டு தான் அடிக்க போகிறோம். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னாலே நமக்கு சீக்கிரமாக க்ரீம் ஆகிடும். இப்போ நம்ம இன்னொரு பாக்கெட்டையும் பிரித்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி விப்பரால் நல்லா அடிச்சுக்கலாங்க அந்த க்ரீமை. இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவில் நமக்கு 1 கிலோ ஐஸ்கிரீம் கிடைக்குங்க. இந்த ஐஸ்கிரீம் யாருமே நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னா நம்பவே மாட்டாங்க. கடையிலேருந்து வாங்கின அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் இருக்குங்க இந்த ஐஸ்கிரீமு. இப்போ நல்லா க்ரீமை அடிச்சுட்டு கண்டென்ஸ் மில்கை இதில் கலந்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த க்ரீமை அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டாலே போதும். நல்லா அந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே ஒரு ஐஸ் மாதிரி படியாமல் நல்லா உங்களுக்கு ஐஸ்கிரீம் க்ரீமியாகவே கிடைக்கும். அப்படி உங்ககிட்ட ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு பேப்பரோ ஒரு பட்டர் பேப்பரோ இல்லாட்டி ஒரு ஜவுத்தாள் சீட்டையோ நீங்கள் கட் பண்ணி இது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடிடுங்க. இப்போ இதை நல்லா டைட்டாக மூடி 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு ஐஸ்கிரீம்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டதுனால மேலே ஐஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ அதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப்லாம் இல்லைன்னு ரொம்ப இது பண்ணாதீங்க. அந்த மாதிரி நம்ம கரண்டியாலேயே அழகாக எடுக்கலாம். எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீமு. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் முந்திரியும் பாதாமியும் நல்லா சீவிட்டு சேர்த்துருக்கேங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.